பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதன்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. யாருக்கு சந்தோஷம், யாருக்கு சமாதானம், யாருக்கு மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டால் சங்கீதக்காரர் சொல்கிறாரு, உம்மை தேடுகிற அனைவரும் மக்கள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. ஆண்டவரை தேடினாதான் சந்தோஷம். முழங்கால மடக்கி தேவ சமூகத்தில் ஜெபித்தாதான் சந்தோஷம், மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் கிடைக்கும். எந்த கடையிலையும் கிடைக்காது, எந்த சொந்தக்கார வீட்லேயும் கிடைக்காது, நண்பரிடத்துல கிடைக்காது. விருந்து மருந்து 3 நாளும் பாங்க. ஒரு வீட்டுக்கு போனால் 3 நாளைக்கு மேலே இருந்தாங்க மூஞ்ச தூக்கி வச்சுவாங்க, இன்னமா இருக்கிறாங்க போடிய வீட்டுக்கு அப்படிம்பாங்க. காரணம்னு கேட்டால் அது உலகம். அப்போ எந்த சூழ்நிலையில் நம்மளை கைவிடாத ஒரு தேவன் இருக்கிறார்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதனால தான் அவரை தேடணும். யாரை தேடக்கூடாது? சொந்த பந்தங்களை தேடக்கூடாது, நண்பர்களை தேடக்கூடாது, உறவினர்களை தேடக்கூடாது, கர்த்தரை தேடணும். அப்போ நம்ம சமாதானம் எடுக்கப்படாது, நம்முடைய சந்தோஷம் எடுக்கப்படாது, மகிழ்ச்சி எடுக்கப்படாது. கர்த்தரை தேடுங்கள், நீங்கள் சமாதானமாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள், மகிழ்ந்து கழுகூறுவீர்கள். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.